டேய் நீ இங்கே இரு, நான் முத போறேன். எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சுங்க. இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக கோயிலுக்கு வந்தது மனசுக்கு நிறைவா இருக்குங்க. வாங்க 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 வாங்க. வணக்கங்க. இப்பதான் குலதெய்வம் கோயில் தெரிஞ்சதா? குலதெய்வம் கோயிலுக்கு வந்து ரொம்ப வருஷமாச்சே நீங்க. இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? திடீர்னு வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? என் பொண்ணு மகா ரொம்ப வருஷம் கழிச்சு கர்ப்பமா இருக்கா. குழந்தை நல்லபடியா பிறக்கிறதுக்கு அம்மனுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு ஆத்தா பாதத்துல நிக்க வச்சு திருஷ்டி சுத்திக்கலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. பூஜைக்கான சாமான்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம் ஐயா. சரி, நீங்க பூஜைக்கான சாமான்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் ஆலயத்துல போய் ரெடி பண்றேன். சரிங்க, வாங்க வாங்க போலாம். வாடி. டேய், 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 வாடா. இந்த கொடுங்க. எவ்வளோண்ணே? 300. சரி. டேய், வெளில வாங்க. ஆமா, யாரா நீங்க இங்க சுத்திட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு வந்தோம் சார். கோயிலுக்கா? கோயிலுக்கு வர்ற மூஞ்ச பாரு. ஆமா, எந்த ஊரு? சார் அது திருவள்ளூர் பக்கம் கிராமத்துல இருக்கோம் சார். கோயிலுக்கு வரலான்னு வந்தோம் சார். ஐடி ப்ரூஃப், லைசன்ஸ் எடு. டேய், எர்ரா. சார் கொஞ்சம் வழி விடுங்க. மூஞ்ச காட்டுறா. டேய், இங்க பார், இந்த பக்கமெல்லாம் சுத்தக்கூடாது சொல்லிட்டேன். வந்தமா சாமி குண்டமான்னு போயிட்டே இருக்கணும். போங்கடா. வரேன் சார். அண்ணே, என்னண்ணே ஏதோ இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு? இல்லடா, 4-5 பேர் பார்க்கறதுக்கு ரவுடி பசங்க மாதிரி இருக்கானுங்க, அதான் விசாரிச்சுட்டு இருக்காரு. சரி, நீ வா போலாம்.